அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா, கற்பது தமிழிலிருந்து. இதற்கு இதுதான் விடை என்கின்ற கான்செப்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்து வருகின்றோம்ப்பா. அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் 26. முழுக்க இதழியல் தொடர்பான தகவல்கள் கொண்ட மாதிரி வினாத்தாள்ப்பா. வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் என அதனை தொடங்கியவர் யார், ஆண்டு, வேறு பெயர், ஆசிரியர் யார் போன்ற தகவல்கள் இருக்கின்றன. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகில் முதலில் 1,00,000 பிரதிகள் விற்பனையான வார இதழ் எது? சுதந்திர சங்கு. ஊழியன் பிரஸ் என்ற அச்சகத்தில் அச்சிடப்பட்டு கிராமப்புறத்திலிருந்து வெளிவந்த இதழின் பெயர் என்ன? கிராம ஊழியன். கிராமம். இந்த ஊழியன் இந்த அச்சகத்தினுடைய பெயர். ஆனந்த போதினியின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது எது? ஆரணி குப்புசாமி முதலியார் எழுதிய துப்பறியும் தொடர்கதைகள். வைணவ நூல்களுக்கான உரைகளும் ஆச்சார விளக்கங்களும் கொண்டதும் அதே சமயத்தில் முதல் வைணவ இதழ் எனப்படுவதுமாகிய இதழ் எது? வேதாந்த தீபிகை. ஆசிரியர் பெயர்கள், ஊர் பெயர்கள் முதலானவை தனி தமிழிலேயே கொண்டு வெளிவருகின்ற இதழ் எது? செந்தமிழ் செல்வி. மதுரையிலிருந்து வெளிவருகின்ற இதழ் 4ஆம் தமிழ் சங்கத்தின் சார்பாக வெளிவருகின்ற இதழ். முதல்ல அந்த இதழ் செந்தமிழ் என்கின்ற பெயரில் வெளிவந்தது. அதன் பிறகு கால மாற்றத்தால் பெயர் மாற்றம் பெற்று செந்தமிழ் செல்வி என்ற பெயரில் வெளிவருகின்றதுப்பா. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மேகசின் வில்லியம் மில்லர் ஆங்கிலத்தில் இலக்கியங்களை வெளியிட்டு வந்தனால் அதில் எழுதி வந்தவர்கள் தான். இருந்தாலும் தமிழ் எழுத விரும்பி தொடங்கப்பட்ட இதழ் வேக சிந்தாமணி. தொடங்கியவர் வி. சுவாமிநாத ஐயர். எல்ஜி பெருங்காய விளம்பரத்துடன் காந்தி பற்றிய குறிப்புகள், பல்வேறு துணுக்கு செய்திகளை தாங்கி வந்த இதழின் பெயர் என்ன? தமிழ்மணி. அப்பயே பாருங்க, இதழில் விளம்பரம் எல்ஜி பெருங்காயத்தினுடைய விளம்பரம். அத்தனையும் ஸ்ரீகள் என்ற கதை சிறப்பிதழில் பெண் எழுத்தாளர்களின் படைப்புகளை வெளியிட்ட இதழ் எது? மணிக்கொடி. இதுல பார்த்தீங்கன்னாக்கும் அப்பெல்லாம் பெண் எழுத்தாளர்கள் கிடைப்பது மிக குறைவாக இருந்தது. அதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னாக்க இந்த மணிக்கொடி எழுத்தாளர் அதில் இருக்கின்ற ஆசிரியர்கள்லாம் தம்முடைய மனைவியின் பெயரில் கதைகளை எழுதி வந்தார்கள். இந்த மாதிரி நடைபெற்ற மணிக்கொடியில். இளம் தோழர். தங்கள் கதை கிடைத்தது, புதிய கை என்று தெரிகிறது, எழுதி கிழித்து எரியுங்கள், தங்கள் கதையை திருத்தி வெளியிடுகிறேன் என்று யாருக்கு ஊக்கம் தந்தார்? தங்கு சுப்பிரமணியம் அவர்கள் செல்லப்பா அவர்களுக்கு ஊக்கம் தந்தார். அவர் எழுதிய கதை அதுல அனுப்புகின்றார். அவர் என்ன செய்யறாரு, அந்த கதை ரொம்ப பிடித்து போனதுனால இவர் இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் கொடுக்கின்றார், ஒரு கடிதம் எழுதுகின்றார். அதே சமயத்துல அதுக்கடுத்து 2வது கதையை அனுப்பி வைக்கின்றார். அதுல ஒரு சின்ன எழுத்து திருத்தம் கூட செய்யாம முழுமையாக வெளியிட்டார் தங்கு சுப்பிரமணியம் என்று சிசு செல்லப்பா அவர்கள் கூறுகின்றார். தமிழில் நடத்தப்பட்ட தொடக்க கால மருத்துவ இதழின் பெயர் என்ன? ஆரோக்கிய தீபிகை. 1924 வெளிவந்த இதழ். கர்நாடிக் மில் தொழிலாளர்கள் தந்த நிதியினால் சாது அச்சகத்தை தொடங்கி திருவிக்க அவர்கள் தொடங்கிய இதழின் பெயர் என்ன? நவசக்தி. அதாவது அவர் தேசபக்தன்ற இதழில் தான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருந்தார் திருவிக்கா. அதுல இருந்து வெளியே வருகின்றார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஒரு இதழ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகின்றார். அப்பொழுது அவருக்கு கிடைத்த அந்த நிதியை கொண்டு சாது அச்சகம் தொடங்கி இதழையும் தொடங்கி வைக்கின்றார். சரிங்கப்பா. வள்ளிக்கண்ணன், தோமுசி ரகுநாதன் முதலான ஆரம்பகால எழுத்தாளர்களின் பயிற்சி கூடமாக அமைந்த இதழ் இது? பிரசண்ட விகடன். இதுல இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த வினாக்கள்லாம் வேற ஒரு கருத்து, அதாவது இதே கருத்து நிரம்பியதுதான் ஆரோக்கிய தீபிகை, ஆனா வேற மாதிரியான வினாவாக. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வினாக்கள் திரும்ப வந்திருக்கின்றனப்பா. அதனால வினாக்கள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை படித்துக் கொள்ளுங்கள். ஆற்காட்டின் செய்திகளை முதன்மைப்படுத்தி விழுப்புரத்திலிருந்து வெளிவந்த இதழ் எது? ஆற்காட்டு தூதன். தமிழில் முதல் வெற்றிகரமான வணிக இதழ் என்று
வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படும் இதழ் எது? ஆனந்த போதினி. தொடக்க காலத்தில் இலக்கிய மரபையும் புத்திலக்கியத்தையும் இணைத்து வந்தது. அதே சமயம் பின்னர் குடும்ப இதழாக மாறிய இதழ் எது? கலைமகள். சோ வி நந்தன், கூத்தன், மாத்ரு போன்ற பல புனை பெயர்களில் சிறுகதைகள் எழுதி வந்த எழுத்தாளர் யார்? புதுமை பித்தன். சோ வி அப்படின்னாக்கா சோ விருத்தாசலம். அவருடைய இன்னொரு புனைப்பெயர் வந்து சோ விருத்தாசலம்னு அவரு புனைப்பெயர் சொல்லக்கூடாது, அவருடைய இயல்பான பெயர் அதுதான். சரிங்களப்ப. அடுத்து பழந்தமிழ் தொடர்பான ஆய்வுகளுக்காகவே தொடங்கப்பட்ட மாத இதழ் எது? செந்தமிழ் செல்வி. வா சுப்பையா பிள்ளை அவர்களால். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா செந்தமிழ் செல்வி, அது பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் தமிழ் சங்கத்தின் சார்பாக வெளிவந்த செந்தமிழ் அப்படிங்கிற இதழ். அதுதான் வந்து பின்னால இந்த மாதிரி ஆகின்றது. தமாஷ், சிறுகதை, நாடகம், கார்ட்டூன் படங்கள், அதாவது கார்ட்டூன் படங்கள் முதலானவற்றுடன் ஆனந்த விகடனின் முன்னோடி எனப்படுகின்ற இதழ் எது? குமார விகடன். 1934ஆம் ஆண்டு வெளிவந்த இதழ். தி ஜானகிராமன் அமிர்தம் என்ற தன் முதல் நாவலை தொடர்கதையாக எந்த நாவலில், அதாவது எந்த இதழில் எழுதி வந்தார்? கிராம ஊழியனில் எழுதி வந்தார். டி எஸ் சொக்கலிங்கம் எழுதிய சர்க்கார் எங்கே என்ற கண்டன கட்டுரை வெளியான இதழின் பெயர் என்ன? காந்தி. மிக முக்கியமான வினாப்பா இது. இது எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி முக்கியமான வினாதான். இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா சர்க்கார் எங்கே, அதாவது 1930 பார்த்தீங்கன்னாக்கா காந்தியடிகள் கைது செய்யப்படுகிறார். அப்பவே பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் அதற்கான ஒரு கட்டுரை, கண்டன கட்டுரை எழுதி வெளியிடுகின்றார். அதன் பிறகு பார்த்தோமா 1932 பார்த்தீங்கன்னா பீகார்ல நிலநடுக்கம் ஏற்படுது, நிறைய பேர் இறந்து போறாங்க. அதனால டி எஸ் சொக்கலிங்கம் என்ன செய்கின்றார்? சர்க்கார் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன கட்டுரை எழுதுகின்றார். அவ்வளவுதான், அவரை வந்து சிறையில் இடுகின்றார்கள். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறுகின்றன. 1934 அந்த இதழானது நின்று விடுகின்றது. சரிங்களா, ஆங்கிலேயர்களால். இதழின் உள்ளடக்கம் அதன் ஆசிரியர்களை பொறுத்து மாற்றம் அடைந்துள்ளது என்று ஆய்வாளர் பி ஜீவா கருதும் இதழ் எது? செந்தமிழ். அம்மா அது என்னங்கம்மா, இந்த இதழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் 4 காலகட்டங்களாக பிரிப்பது உண்டுங்கப்பா. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா செந்தமிழ் இதழ் வந்து பின்னாளில் கால சூழலில் ராகவ ஐயங்கார் வந்து ஆசிரியர் பொறுப்பு ஏற்கின்றார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கியத்தினுடைய நோக்கம் என்னவோ இதழினுடைய நோக்கம் அதிலிருந்து சற்று மாறுபடுகின்றார். அதனால் பின்னால் இருக்கின்ற இலக்கிய ஆசிரியர்கள் எல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி இதழினுடைய நோக்கமே மாறுபடுத்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதன் பிற்பாடு வேறொருவர் வந்து ஆசிரியராக கொண்டு அந்த இதழானது வெளிவருகின்றது. அப்பொழுது அது செந்தமிழ் செல்வி என்று பெயர் மாற்றம் பெறுகின்றது. அது பார்த்தீங்கன்னாக்கும் அவர் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த செந்தமிழ் செல்வி அவர் ஒவ்வொருடைய காலகட்டங்களாக அது ஆசிரியரை கொண்டு அமைவதனால் இவ்வாறு ஜீவா அவர்கள் கூறுகின்றார். தமிழின் முதல் மருத்துவ இதழ் அல்லது நூல் எனப்பட்டது எது? வைத்திய கலாநிதி. ஆன்மீகம், வழிபாடு செய்திகளுக்கு முதன்மை தந்தாலும் கல்வி, கைத்தொழில், வேளாண்மை முதலான பல செய்திகளையும் கொண்டு வெளிவந்த இதழின் பெயர் என்ன? கல்பதரு. 1917ஆம் ஆண்டு வெளிவந்த இதழ். ஆசிரியர்களுக்காக மட்டும் நடத்தப்பட்ட இதழ். அப்ப அதனுடைய பெயர் சர்க்குரு. பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த பெயர் மாற்றம் பெறுகின்றது அந்த இதழ். அதனுடைய பெயர் என்ன? பேராசிரியன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் என்று தலைப்பில் இட்டு டாக்டர் மே மாசிலாமணி முதலியார் வெளியிட்ட இதழ் எது? தமிழ் அரசு. காலகட்டத்தினால அந்த இதழானது பின்னால் நடத்த இயலாமல் நின்று போகின்றது. இன்றைக்கு பார்த்தோம்னா அரசனுடைய குறிக்கோள்கள், இலக்குகள் முதலானவற்றை, செயல்பாடுகள் ஆகியவற்றை கொண்டு தாங்கி வருகின்ற இதழின் பெயர் தமிழ் அரசு என்பதுதான்ப்பா. சரிங்கப்பா. அப்போ இந்த பதிவில் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இதழ் தொடர்பான, அதுவும் இப்ப சமீபத்திய இதழ்கள்ல முந்தைய இதழ்கள் தான் நம்ம பார்த்திருக்கின்றோம். புதிய இதழ்கள் பற்றிய தொகுப்பு கருத்துக்கு கொண்ட மாதிரி வினாத்தாள் அடுத்து வர இருக்கின்றது இப்ப. சரிங்களா, இந்த இதழோடு தொடர்புடைய பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன்ப்ப. அதே சமயம் ஊடகம் அப்படிங்கிற போது இதழ், வானொலி, தொலைக்காட்சி முதலானவையே அடங்கும். அவற்றின் பதிவுகளையும் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களப்ப. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.